சின்னத்திலிருந்தே 2 பேரையும் உண்டு கட்டி வைப்பாங்க. 2 பேரும் போகிற நம்மளாம் உண்டுக்கே தான் போவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கும் உறவுகளுக்கும் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபேட்சமும் கருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். 25வது நாள் பயணம். என்னுடைய 50 நாட்கள் பயணத்தில் இன்றைய தினம் 25வது நாள் பயணம் ஆரம்பமாகின்றது. சரியாக 7:30 மணி அளவில் என்னுடைய பயணம் ஆரம்பமாகி இருக்கின்றது. முல்லைத்தீவிலிருந்து விஸ்வமடு நோக்கிய இன்றைய தினத்தின் பயணம் 35 கிலோமீட்டர்கள் பயணிக்க வேண்டி இருக்கின்றது. அதிகாலை பொழுதிலேயே பயணத்தை ஆரம்பித்து விட்டேன். 7:30 மணி அளவில் ஆரம்பமான இந்த பயணம் எத்தனை மணி அளவில் நிறைவேறும் என்பதும் எனக்கு இன்னும் முடிவில் இல்லை. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தின் இந்த பயணம் விஸ்வமடுவில் நிறுத்தப்படுமா அல்லது பரந்தன் வரைக்கும் 52 கிலோமீட்டர் செல்ல போகிறேனா என்பது இன்னும் முடிவில் இல்லை. இன்ஷாஅல்லாஹ் தொடர்ந்து வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருந்தால் உங்களுக்கு விளங்கும். இன்றைய தினத்தின் இந்த பயணம் எங்கே நிறைவேறுகின்றது, என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறும் என்பதனை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வெட்டுவாய்க்கால் பாலம், அதோட வெட்டுவாய்க்கால் கடற்படை. எங்கிருந்து வாரீங்க? வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடம் முள்ளிவாய்க்கால். முள்ளிவாய்க்காலை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றேன். இது பாருங்க, இந்த மாட்டுக்கு 2 மாடையும் ஒன்றாக கட்டி வச்சிருச்சு ஒரு கம்பி போட்டு. காரணம் எந்த கண்டிஷன்னா, இவங்க 2 பேரையும் இந்த வண்டிலுக்கு பழக்கிற வண்டிக்கு கட்டுறதுக்கு பழக்கிறதுக்கு சின்னத்திலிருந்தே 2 பேரையும் உண்டு கட்டி வைப்பாங்க. 2 பேரும் போகிற நம்மளாம் உண்டுக்கே தான் போவாங்க. 2 பேரும் ஒன்றுக்கே ஒரு சின்னத்திலிருந்தே பழக்கினா ஒரு விஷயம் தொடர்ந்து பழகிப்படுது என்றதால் 2 பேரையும் சின்னத்திலிருந்தே ஒன்றுக்கே கட்டி வச்சு ஒன்றுக்கே போகிற இடமெல்லாம் போங்கன்னு சொல்லி வச்சிருச்சு. இப்போ சரியாக எந்த இடத்துல இருக்கோம்னா முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். என்னடா இவ்வளவு தூரம் வந்து முள்ளிவாய்க்கால் கடந்து இவ்வளவு தூரம் பயணிச்சு, ஆனால் இந்த இடத்துக்கு வராமல் போனால் எப்படி என்று சொல்லி அதனால் இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் டைம் எடுத்துட்டு போவோம் அப்படி சொல்லித்தான் இந்த இடத்துக்கு வந்தது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தம். இப்போ சரியாக 8:50 இவ்வளோ நேரமாக நடக்கி 8:50 இந்த டைம் போகலைன்னா இப்போ நான் சரியாக முள்ளிவாய்க்கால் கடந்து முள்ளிவாய்க்காலில் தான் நடந்து போய்த்து கொண்டு இருந்துச்சு. இந்த ஊரில் இந்த பூமியில் இதுக்கு முன்னாடி ஒரு முறை என் கால் தடம் பட்டு இதுக்கு முன்னாடி நான் இதே ரோட்டில் நடந்து போயிருந்தேன். இப்போ நான் இது 2வது தடவையாக இந்த பூமியில் நடந்து போய்த்து கொண்டு இருந்துச்சு. முதல் முறையாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் போயிருந்தேன். அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கேருந்து இப்போ வெளியாகி இப்போ போய்த்து கொண்டு இருந்துச்சு. இன்றைக்கு பயணம் தனியாக தான் போகணும், தனியாக போவோம்னு சொல்லி நினச்சிக்கணும் வந்தா. இங்கே 16 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து ஒருத்தர் இன்னைவன் நேற்றையிலிருந்து என்னோட அதோட தலைவர் திரும்புவோம் என்ட்ரியெல்லாம் கொடுக்கல. ஆதி மறைவா இப்போ வந்து அங்கே அக்கீல் சும்மா வந்து இல்லை, தம்பியையும் கூட்டிக் கொண்டே வந்து தம்பி ஸ்கூலுக்கு போகாமல் தம்பியையும் கூட்டிக். அது சரி, இப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு நிம்மதியாக இருச்சபடியா இல்லை. புதுக்குடியிருப்புக்கு நாம் 7 கிலோமீட்டர். நாங்கள் இப்போ முள்ளிவாய்க்காலை கடந்து வந்துட்டு இப்போ புதுக்குடியிருப்புக்கு இன்னும் 7 கிலோமீட்டர். புதுக்குடியிருப்பில் வைத்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ஒன்று இருந்துட்டு அங்கே இருந்தபடியே பயணம் நேர ரூமுக்கு தான். இன்றைக்கி எவ்வளோ வேகமாக போயிடணுமோ அவ்வளோ வேகமாக போயிடணும் என்றால் அந்தளவு வேலை இருந்துச்சு. இவங்கெல்லாம் செஞ்சிருச்ச வேலை என்னண்டா, இன்றைக்கு நான் நடந்து வார தெரிஞ்சு RX சென்டர்லாம் வந்து அக்கா எவ்வளோ தூரம் வீடியோ பார்த்து என்னோட செல்லத்தை கூட்டிக்கணும் வந்துருச்சு. இவ்வளோ தூரம் இது இவனை செஞ்சிருச்ச வேலையை பாருங்கள். நான் நடந்து வார தெரிஞ்சு RX சென்டர்லாம் வந்துருச்சு. நடந்து வார தெரிஞ்சு இப்போ பைக்கில் ஏறியலாதே, அதால் RX சென்டர்லாம் வந்துருச்சு. RX சென்டர்னா கொஞ்சம் உசுறு இல்லை, பைக் கண்டாலே இல்லை, பொதுவாக பொடியமாருக்கு பைக் கண்டா உசுறு. ஏன்னா கொஞ்சம் நல்லா, ஏன்னா அந்த அளவு அலம்புகள் இருச்சு உடம்பு முழுக்க சின்னத்தில் இருந்து.
முக்கியமானவரை சந்திச்சிட்டோம். ஒன்றும் இல்லை இல்லை இல்லை. ஓகே ஓகே ரைட் சார், சந்திப்போம். செல்ஃபோன் எடுத்துக்கோங்க. எங்கடா தண்ணி பாட்டில் கொண்டு வந்திருக்கா, ஜூஸ் கொண்டு வந்திருக்கா. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். யாழ்ப்பாணம். இது ஃபுல்லாகவே இராணுவ வீரர்கள் அவர்களோட நினைவுக்கு இந்த இடத்துல அவங்க அந்த உள்நாட்டு போர் நேரம் நடந்த இராணுவ தளபதிகள் இறந்ததுக்காக அவங்களுக்கு நினைவாக செஞ்சு வச்சிருச்ச இடம்னா இது. என்னோட பக்கத்தில் கன நேரமாக பயணம் செஞ்சு கொண்டு இருந்துச்சு. அவரோட அதிகமாக கதைச்சிக்கொண்டு வரேன்னா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தும் தெரிஞ்சு கொண்டு என்னாட்டிருந்து அவர் சில விஷயங்களை கற்றுக்கொண்டு இப்படியே பயணம் பெய்து கொண்டு இருந்துச்சு. உங்களோட பேர் மனோ. இவர் பாஸ்டர் கிறிஸ்துவ சகோதரர் ஒருத்தர் தான் பாஸ்டர். புதுக்குடியிருப்பிலிருந்து வெளியாகிட்டு இன்னொரு சரியாக 10 கிலோமீட்டர். அந்த 10 கிலோமீட்டரை போனோன்னு சொன்னால் ரூமை போய் எழுந்துச்சாலாம். இப்போ ஃபுல்லாக பின்னால் புதுக்குடியிருப்பு போலீஸ் ஸ்டேஷன். அதோட என்னோட பேருவலை ஷஹாக்கல் பேருவலை புதுக்குடியிருப்பு வந்துட்டு இன்றைக்கு மூங்கிலாரா தங்கியது. மூங்கிலாறு கோயில் மூங்கிலாறு. இது என்ன பானிகம் பெரிய பானிக்க முடிக்க வெட்டிக்கணும் வர வத்தப்பழம் சாப்பிடுவோம். இது சைஸை பாருங்க, இது கைட சைஸு கொண்டாந்துருச்சு கொண்டு போதும். இதெல்லாம் எங்களோட ஷஹாக்களை கொடுத்துருவோம். இதான் பானிக்க முடிக்கா வத்தப்பழம். இது சிங்களம் அல்ல, சிங்களத்திலேயே கொமடு அந்த மாதிரி என்னமோ நாங்கள் இது பானிக்க முடிக்காண்டிய சிலவங்க இல்லையா தேன்கூடவே தேங்கூடுன்னு சொல்லியே நாங்கள் பானிக்க முடிக்கா. இங்கே பொதுவாகவே ஈஸ்டர்னில் வத்தப்பழம் தண்ணிப்பழம். நீங்கள் இதுக்கு தண்ணிச்சுவா, நாங்கள் அதுக்கு தண்ணிச்சுவா தாண்டி. இது தண்ணிச்சுவா அதுண்டிய இது நல்லம் வத்தப்பழம். நான் இப்போ இந்த தம்பியோட கொஞ்சம் கதைச்சிக்கணும் வரேன், நீங்களும் கேளுங்க. சரி, ஏன்னா நான் கதைக்கிறது அநியாயமாகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இந்த சின்ன வந்து ஆரண்டி சொன்னா இப்போ ஒரு 16 வயசு 17 வயசாக போகிறேன். இவன் முழு இலங்கையையும் கரையோரத்தால் சைக்கிளில் சுற்றி வந்துட்டேன். சரியா, இவனோட சேர்ந்து தான் விதுவும் சேர்ந்து சுற்றி கொண்டு வர ஸ்ரீலங்காவை. இப்போ நாங்கள் எவ்வளோ ஒரு விஷயம் செஞ்சும் வேலையில் எங்களுக்கான சரியான அங்கீகாரம், அதை நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணாட்டி அதுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகிறதே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எல்லாரும் செல்கிற நான் இந்த 25 நாள் பயணம் நடந்து வந்ததால் நான் ரீச் ஆனது சொல்லி. ஆனால் கிட்டத்தட்ட 6 வருஷமாக நான் நடக்கிற இந்த 6 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்துச்சு. அந்த 6 வருஷ உழைப்புக்கான பலனைத்தான் இப்போ இறைவன் என்னை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சிருச்சு. மக்களோட ஆதரவு இப்போ கிடச்சி கொண்டு இருந்துச்சு. அந்த ஒரு மூங்கில் மரம் அது வளரத்துக்கு முன்னுக்கு அதோட வேரை விட்டு உறுதியானது போகிறதான் அந்த மரம் வளரும். அந்த மாதிரி நான் 6 வருஷம் உழைப்பு போட்டு தான் இந்த இடத்துல பயணிச்சு கொண்டு இருந்துச்சு. நான் அதைத்தான் இந்த தம்பிக்கிட்டே இருந்தேன், தம்பி நீ ஒரு வேலை செய்தன்னு சொன்னடா, உனக்கு அங்கீகாரம் கிடைச்சி மாதிரி செய். நாங்கள் செஞ்ச பட்ட கஷ்டங்கள் அதுக்கான பலன் கிடைச்சாமல் இப்போ எங்கள்கிட்ட இருச்சிய ஏழ்மை தன்மையால் இப்போ எங்கள்கிட்ட வசதி இல்லை, அதால் எனக்கு அங்கீகாரம் கிடைச்சல்ல அப்படின்ட்டு ஒரு நாளும் நாங்கள் செல்லுறதுக்கான ஒரு இடத்துக்கு வந்துடப்படாது. நான் ஒரு பயணம் போகிறேன், அந்த பயணத்தால் ஒரு விஷயத்தில் நாங்கள் முன்னேறணும், ஒரு விஷயத்தை அடையணும்னு சொல்லி போகிறேன். அந்த பயணத்தில் தோல்வி எங்கள்கிட்ட மனதான் இருக்கணும். என்னால் முடியாமல் போனதால் நான் தோற்றேன், எனக்கு இது இல்லாததால் தோற்றேன், எனக்கு இது கிடைச்சல்லாததால் தோற்றேன். ஏன்னா நான் அப்படி தான் நிறைய இடத்துல நான் தோற்றது. எனக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, எனக்கு இந்த இதுக்கான வசதி இல்லை, இப்படின்னு சொல்லி தான் நிறைய இடத்துல தோற்றது. நாங்கள் முதலாவது ஒரு விஷயத்தை செய்ய முன்னுக்கு
அதுக்கான கிரவுண்டை நாங்கள் உருவாக்குவோம். கிரவுண்டை உருவாக்கிட்டு தான் அந்த கிரவுண்டில் விளையாடணும். விளைங்கண்ணா விளைங்கண்ணே. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு இப்போ சைக்கிளில் முழு இலங்கையும் சுற்றி போகிறோம்டா, எங்கள்கிட்ட சைக்கிள் இருக்காது. விளைங்கண்ணா சைக்கிள் இல்லை இரிச்சு இந்த ஓட்டுற சைக்கிளில் சரி நாங்கள் போய்த்துருவோமேன்னு சொல்லி நாங்கள் யோசனை பண்ணி நாங்கள் போகிற அந்த ஓட்டுற சைக்கிளாக இருந்தால் பரவாயில்லை, அந்த சைக்கிள் பெச்சாகாத மாதிரி இருக்கும். இல்லைங்கண்ணா அந்த சைக்கிளில் நாங்கள் செய்த வேலையை எங்களோட மக்களுக்கு அந்த காட்டியதுக்கு ஒரு சரியான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எங்களோட அதில் இருக்கும். எங்களோட நேரலுக்கு எங்களோட ஷஹாக்கள் பாட்டு பாட போகிறோம். சரியா? ஷஹாக்கள் பாட்டு பாட போகிறோம். நீங்கள் லைவ்ல இருச்சு நீங்களும் பாருங்க, எங்களை வீடியோ யூடியூப்ல இருச்சோம், யூடியூப்லேயும் பாருங்க. பாடுங்க. என்ன பாடு? நெஞ்சுக்குள்ள காயமாச்சம்மா, பட்டாமூச்சி சாயம் போச்சம்மா, கையானோட காதல் கைரேக போல, பெண்ணோட காதல் கை குட்ட போல, கனவுக்குள்ள வச்சேனே நாங்கள் சரியா வள்ளிபுரத்தில் இருந்துச்சு. வள்ளிபுரத்துக்கு வள்ளிபுரம் ஸ்கூலுடைய டைம், ஸ்கூல் விட்டு எல்லாம் போயிட்டு ஒன்று இருக்கு. இங்கு எனக்கு யாரடி உனது பேரில் காட்டுக்கள் பூக்கள் சொந்தம், பூவுக்கு வாசம் சொந்தம், வாசலுக்கு சொந்தக்காரி வருவாளோ, ஒரு அர்த்தம் சொல்லி தருவாளோ. நன்மை அவங்கள கேட்டுச்சு பாட்டு வேணா மச்சான் வேணா வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடு திறக்கும் போது அவனை கவுட்டு போட்டரு, கடலை போல காதல் ஒரு காட்டு பாட்டரு, அத கொஞ்சம் திறக்கும் போது அது தூக்கி போட்டரு. மம்மி சொன்ன பொண்ண கட்டின டாக்டர் இல்லடா, நீயும் நான் அடிக்கும் பொண்ண கட்டின தௌசண்டா. ஒவ்வொன்றும் நாள்தோறும் நான் பாடும் அடடா 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 ஏதோ செய்கிறாய், அடடா செய்கிறாய், கனவில் நீயும் வந்தாய், நீயும் வந்தாய், உயிரை கேட்கிறாய், ஏதோ செய்கிறாய். மழை பெய்தத்தோட நாங்கள் ஒரு இடத்துல அமர்ந்துட்டு அதோடைய டிக்டாக் லைவையும் போட்டு கொண்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1000 பேர் பார்த்து கொண்டு இருந்துச்சு, 944 பேர் பார்த்து கொண்டு இருந்துச்சு. அவட எங்களோட சகாக்களும் அவனோட வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களோட வந்து என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கு. என்ன செத்து பயணம் இல்லை நானே அழகா பாருங்க. இருபத்தி 5வது நாளோட பயணம் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ முடிஞ்சிருச்சு. 4:31க்கு நாங்கள் ஆரம்பித்தது 7:31க்கு இப்போ முடிஞ்சிருச்சு 4:31க்கு. வர வழியில் ஒரு 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் மழை பெஞ்சு, அந்த மழை பெஞ்சதால் நாங்கள் அந்த இடத்துல நின்றது. இவ்வளோ தூரத்துலேயும் எங்களோட சஹாக்கள் எங்களோட பொடியன் ரைட் ஹைர் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்தடுத்த பதிவில் சந்திச்சோம். உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்று சொல்லி நான் உங்கள் ஷஹ்மி. இவங்கெல்லாம் எங்களோட பொடியன், எங்களோட சஹாக்கள்.